ஹாஃபில் நேரத்தின் அருமையை பற்றி பேச வருகிறார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேரத்தின் அருமை. உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த செல்வம் நேரமாகும். இது எப்படிப்பட்ட செல்வம்னா, இது தவறி போயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. எந்த மக்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ, வீணா காரியங்களை ஈடுபடுறது, இந்த மாதிரி வீணா விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய வெற்றி கிடைக்கும். எவர் நேரத்தை பேணவில்லையோ அதை ஏனோ தானே விட்டு முக்கியத்துவம் கொடுக்காம சோம்பேறித்தனத்துக்கு இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு குடிக்கொண்டு விடும். அதை பேணிவிடவும் செய்துவிடவும் இதற்கான காரணமாக அவர்களுடைய சீக்கிரமான முடிந்துவிடும். மேலும் மேலும் அவர் தோல்வியையும் அடைவார். நமது நேரங்களை இப்படியே வீணாக்கி கொண்டிருப்பதும் வீணா காரியங்களில் ஈடுபதும் துர்பாக்கியமாகும். எந்த நொடிகளை வீணாக்கவும் வேடிக்கையாகவும் அல்லாஹ்வை மறந்த நிலையில் கழித்து விடுவாரோ அந்த நொடிகளை பற்றி சொர்க்கத்தில் நினைத்து மிகவும் வருத்தப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கவாசிகளுக்கு இவ்வுலகில் தவறி போன எதையும் பற்றி கவலை இருக்காது. ஆனால் ஒரு கவலை இருக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்யாத ஒவ்வொரு நொடிகளையும் பற்றியும் கவலை இருக்கும். ஆகையால் நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா நேரங்களை நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம் அனைவரும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் மீது அருள் புரிவானாக. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுடைய பேச்சாற்றலை எல்லாம் மென்மேலும் பறக்க செய்கிறார். ஆமென்.